3 முடிச்ச சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சூர்யா வாழ்க்கையில நந்தினி கிடைச்ச பொக்கிஷமா நினைச்ச நந்தினியை ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு சூர்யா. சூர்யா மேல நிறைவான காதல் வந்திருக்குது நந்தினிக்கு. சூர்யா நந்தினியோட காதல் யாருக்கெல்லாம் பிடிச்சதோ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. நந்தினி குடும்பத்துல எல்லாரும் சீர்வரிசை வைக்கிறதுக்காகவும் நந்தினியை பாக்குறதுக்காகவும் வந்திருக்காங்க. சுந்தரவழி அவங்க எல்லாத்தையும் ரொம்பவே அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி வெளியே அனுப்புறாங்க. சூர்யா அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்க யாரும் போகக்கூடாது, நீங்க எல்லாரும் என்னோட சொந்தம், நீங்க உங்க பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கீங்க, நீங்க எல்லாரும் இங்க தான் இருக்கணும், நீங்க அடுத்த நாள் காலையில தான் போகணும், நீங்க வாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து அருணாச்சலத்தை கூப்பிட்டு, அப்பா எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன், நீங்க தான் உங்க கையால அவங்களுக்கு கொடுக்கணுங்கிறாங்க. அருணாச்சலமும் ஓ அப்படியா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கி சாமிக்கு முன்னாடி வச்சு அதை எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஸ்ரேகாவும் மாதவியும் பாட்டியாடி எவ்வளோ காஸ்ட்லியான ரேட்டு இந்த ட்ரெஸ் எல்லாம் இவங்களுக்கு போய், அதுவும் இந்த பிச்சைக்கார குடும்பத்துக்கு ஒரு ரேட்டில் துணி எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கான் இந்த சூர்யாங்கிறாங்க. சேச்சே இதையெல்லாம் பார்க்குறக்கே ரொம்ப அசிங்கமா இருக்கு, என்ன செய்யறது, நம்ம நேர் நின்று பார்க்க முடியல, இதையெல்லாம் மறைஞ்சு ஒளிஞ்சு நின்று தான் பார்க்க வேண்டியதா இருக்கு, அம்மா வெளியில தலை காட்ட முடியல, இப்போ என்னம்மா பண்றதுங்கிறாங்க. அடியே அதனால தாண்டி நானே ரூமுக்குள்ள வந்து உட்காந்துருக்கேன், இப்போ இந்த கும்பலெல்லாம் வெளியே போனதுக்கு அப்புறம் தான் நம்மளால வெளியே போக முடியும் போல இருக்குது, இவங்கனால நம்ம தான் ஒளிஞ்சு மறைஞ்சு வந்து உட்காந்துருக்க முடியும் இருக்குது, இவ்வளோ பெரிய அவமானத்தையும் அசிங்கத்தையும் பண்ணிட்டு இருக்கான், இதுக்கெல்லாம் உங்க அப்பா கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த சப்போர்ட்ல தான் இந்த சூரியன் இந்த அளவுக்கு ஆடிட்டு இருக்கான், பார்ப்போம் எவ்வளவு தூரம் தான் ஆடுறாங்கன்னு நம்மளும் பார்ப்போம் அப்படின்னு கோவத்தோட சுந்தரவள்ளி ரூமுக்குள்ளேயே உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டாவே ஸ்ரேகாவும் மாதவியும் உட்காந்துருக்காங்க. பத்தாததுக்கு கதவை திறந்து திறந்து அங்கே என்ன நடக்குதுன்னு ஒளிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சூர்யா எடுத்துக்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸை அருணாச்சலம் கொடுக்குறாங்க. அருணாச்சலம் கொடுத்த ட்ரெஸ் எல்லாம் சந்தோஷமா வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் சிங்காரம் அவங்க பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும், அதாவது நந்தினிக்கும் சூர்யாவுக்கும் அவங்க வாங்கிட்டு வந்த சீர்வரிசையை கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது என்னடே கிழக்கு முன்னா நின்று காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்கிறாங்க அருணாச்சலம். இதை கேட்ட சூர்யா கிழக்கு எது அப்படின்னு கேட்கவும், நீ நிற்கிறதாண்டா கிழக்கேங்கிறாங்க. ஓ அப்படியா சரி அப்படின்னு சொல்லி சிங்காரத்தோட காலை தொட்டு கும்பிட போகும்போது, ஐயா என்ன பண்ணுறீங்க, நீங்கள் போய் என் காலை பிடிக்கிறதா, வேண்டாங்க ஐயா வேண்டாங்க ஐயாங்கிறாங்க. அட என்னங்க நீங்கள் என்ன இருந்தாலும் வயசில் பெரியவர், அதுவும் என் பொண்டாட்டியோட அப்பா, வயசில் மூத்தவரோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதுல தப்பில்லை, நீங்கள் என்ன ஆசீர்வாதம் பண்ணினா நான் ரொம்ப நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லி சிங்காரத்தோட காலை தொட்டு கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்குறாங்க சூர்யா. சரிங்க ஐயா நாங்கள் கிளம்புறோம், வந்த வேலை முடிஞ்சதுங்கிறாங்க. எது கிளம்புறீங்களா, கல்யாணம் என்ன எல்லாரும் சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணி வச்சிருக்கீங்கிறாங்க. ஐயா எல்லாமே தயாராக பண்ணி வச்சிருக்கேங்க ஐயா, கல்யாண வீட்டு சமையல் மாதிரி சிறப்பாக பண்ணி வச்சிருக்கேங்கிறாங்க. இதை கேட்ட சூர்யா அப்படியா ரொம்ப சந்தோஷங்கிறாங்க. அம்மா நந்தினி இந்த கெட்டி உருண்டை தான் எனக்கு பதமே வரமாட்டேங்குது, நீ செய்கிற மாதிரி வரலேன்னு சொல்லிட்டு இருக்காங்க கல்யாணம். இதை கேட்ட சூர்யா, இதை பாரு நந்தினி, கெட்டி உருண்டை ஒரு பெரிய உருண்டை, இந்த உருண்டை எல்லாம் வரலைன்னா பரவாயில்ல விட்டுத்தள்ளு, அதுக்காக நீ போய் சமையல் இறங்கிடணும், எங்கள் எல்லாத்துக்கும் நல்ல பசியாக இருக்குது, பரிமாறினா நாங்கள் எல்லாரும் சாப்பிடுவாங்கிறாங்க. ஐயா எல்லாம் ரெடியாக இருக்குங்க ஐயா, எல்லாரும் உட்காருங்க சாப்பிட்லாங்கிறாங்க. ரஞ்சிதா எனக்கு அதிரசம் பிடிக்குங்க்கா, இந்த ஊர்லேயும் கெட்டி உருண்டையெல்லாம் கூட பண்ணுவாங்களாங்கிறாங்க. அடி ஆமாண்டி கெட்டி உருண்டை எல்லாம் பண்ணுவாங்க, இந்த ஊர்லேயும் அந்த பழக்கமெல்லாம் இருக்குது, ஆனால் அதிரசம் உனக்கு பிடிக்குமேனு நான் ஏற்கனவே செஞ்சு வச்சுட்டேன்னு சொல்கிறாங்க நந்தினி. அட ரஞ்சிதாவுக்கு அதிரசம் பிடிக்குமான்னு கேட்குறாங்க சூர்யா. ஆமாம் மாமா எங்கள் எல்லாத்துக்குமே ஆளுக்கு ஒவ்வொரு பலகாரம் பிடிக்கும், எங்கள் அப்பாவுக்கு முறுக்கு பிடிக்கும், அம்மாச்சிக்கு எல்லாமே பிடிக்கும்பாங்க, புனிதாவுக்கும் ஒரு பலகாரம் பிடிக்குங்கிறாங்க. இதை கேட்ட சூர்யா, டே அப்பா அதிரசத்துக்கு இவ்வளோ டிமாண்டாங்கிறாங்க. டேய் சூர்யா அதெல்லாம் அப்புறம் கேட்டுக்கலாம்டா, இப்போ எல்லாத்துக்கும் பசிக்குது சாப்பிடலான்னு அருணாச்சலம் கூப்பிடவும் எல்லாரும் சாப்பிடலான்னு உட்கார்றாங்க. அருணாச்சலம் சூர்யா ரெண்டு பேரும் டைனிங் டேபிள்ல உட்காந்துருக்காங்க. சிங்காரம் குடும்பத்தார் எல்லாரும் எல்லாத்தையும் எங்க அப்படின்னு பார்க்கும்போது எல்லாரும் கீழே உட்காந்துக்கிறத பார்த்துட்டு சூர்யா ஓடி வந்து, அங்கிள் என்னது இங்க கீழே உட்காந்துக்கிட்டீங்க, வாங்க வந்து சேர்ல உட்காருங்க, நீங்க எல்லாரும் டேபிள் சேர்லாம் சாப்பிடணும் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. சிங்காரம் சங்கடப்பட்டுக்கிட்டு, இல்லைங்க ஐயா நாங்கள் இப்படியே உட்காந்துக்கிறோம், எங்களுக்கு இப்படிதான் வசதி அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அதெல்லாம் முடியாது, நாங்கள் எல்லாரும் மேலே உட்காந்துருக்கும் போது நீங்கள் கீழே உட்காந்துருந்தா அவ்வளவு நாகரிகமா இல்லை, நந்தினி நீ வந்து சொல்லு, இவங்க எல்லாரும் சேர்ல உட்காரட்டுன்னு கூப்பிடுறாங்க சூர்யா. அவங்களுக்கு கீழே உட்காந்தா தான் சௌகரியம்னு சொன்னாங்க, கீழே கோர்க்கட்டும் பரவாயில்ல அப்படிங்கிறாங்க நந்தினி. என்ன நந்தினி நம்ம வீட்டுக்கு வந்தவங்கள இப்படி தான் நீ யோபிச்சிருப்பியா, எல்லாரும் எழுந்துறீங்க, நீங்கள் எல்லாரும் மேலே உட்காந்தா தான் நானும் அங்கே கோருவேன், இல்லைன்னா நானும் உங்களோட ஒன்றா கீழே உட்காந்துக்குவேன்னு சொன்னதுக்கப்புறம் எல்லாருமா சேர்ந்து சூர்யாவுக்காக சரின்ட்டு டேபிள் சேர்ல உட்காடுறாங்க. சூர்யா சொன்னதுக்கப்புறமா அருணாச்சலம் சிங்காரத்தை கூப்பிட்டு இங்கேயே வந்து மேலே உட்காருங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. ஐயா பேச்ச தட்ட முடியாது அப்படின்ட்டு சிங்காரம் குடும்பத்தார் எல்லாரும் டேபிள் சேர்ல உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நந்தினி எல்லாத்துக்கும் பரிமாறிட்டு இருக்காங்க, எல்லாரும் உட்காடுறாங்க சாப்பிடலான்ட்டு. அப்போ நந்தினி மட்டும் பரிமாறிட்டு இருக்கிறத பார்த்த சூர்யா, நந்தினி இங்க வா இந்த சேர்ல நீ வந்து உட்காரு அப்படின்னு இலையை போட்டு கொடுக்குறாங்க. ஐயோ வேண்டாங்க ஐயா நான் பரிமாறுறேன், நீங்க உட்காருங்க, நீங்க முதல்ல சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க நந்தினி. அதெல்லாம் முடியாது, நீயும் எங்களோட ஒண்ணா உட்காரணும், இப்போ நான் உங்க எல்லாத்துக்கும் பரிமாற போறேன்னு சூர்யா சொல்றாங்க. இதை கேட்டதும் எல்லாரும், ஐயோ என்னது முதலாளி ஐயா எங்களுக்கு பரிமாறுதா, ஐயா வேண்டாங்க ஐயா நீங்களும் உட்காருங்க, நந்தினியே பரிமாறட்டும் எல்லாரும் சாப்பிடலான்னு கூப்பிடுறாங்க சிங்காரமும் அமைச்சு. அருணாச்சலம் நந்தினியை கூப்பிட்டு, ஏமா நந்தினி சூர்யா பத்தி தான் உனக்கே தெரியுமல்ல, அவன் சொன்னதுதான், நீயும் உட்காருமா எல்லாரும் சாப்பிடலாங்கிறாங்க அருணாச்சலம். நந்தினி கூச்சப்பட்டுட்டு சங்கடப்பட்டுட்டு, ஐயோ என்னங்க ஐயா இப்படி பண்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சேர்ல உட்கார்றாங்க. சூர்யா எல்லாத்துக்கும் பரிமாறிட்டு இருக்காங்க, கல்யாணம் ஒரு பக்கம் பரிமாறுறாங்க. என்ன நந்தினி பார்த்துக்கிட்டே இருக்க, நல்லா சாப்பிட அப்படின்னு சொல்லி போகவும் வரவும் நந்தினியை கொஞ்சிக்கிட்டே சாப்பாட்டு பரிமாறிக்கிட்டு போறாங்க சூர்யா. சூர்யா சார் ஏன் தான் நம்ம மேல இவ்வளவு அன்பும்
இவ்வளவும் பாசம் வச்சிருக்காருன்னு தெரியலையா அப்படின்னு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க நந்தினி. என்ன நந்தினி அப்படி பார்க்குற, நல்லா சாப்பிடா அப்படின்னு சொல்லி மறுபடியும் மறுபடியும் பாசத்தோட பரிமாறிக்கிட்டு இருக்காங்க சூர்யா. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதும் சரி போய் எல்லாரும் நல்லா தூங்குங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. எல்லாருமே ஹாலில் வந்து படுத்துக்கிறாங்க. இதை பார்த்த சூர்யா, என்னது எல்லாரும் ஹால்க்கு வந்துட்டீங்க, என் நந்தினி என்னது, அவங்களுக்குன்னு ஒரு ரூம் பண்ணி கொடுத்துட வேண்டியதானே, சௌகரியமா படுக்கட்டுங்கிறாங்க. இல்லைங்க ஐயா, எங்களுக்கு இதுதான் சௌகரியம், ரூமில் படுத்தா அடைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும், இப்படி ஹாலில் படுத்தா வெட்டார் வழியாக நல்லா குழுக்குழுன்னு காத்தோட நல்லா இருக்குங்கிறாங்க. ஓ அப்படியா, இதுதான் உங்களுக்கு சௌகரியமா, அப்போ சரி நீங்கள் படுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சூர்யா ரூமுக்கு போகும்போது நந்தினி சூர்யா கிட்ட நன்றி சொல்கிறாங்க. என்ன நந்தினி, எங்க எனக்கு போய் இதுக்கெல்லாம் நன்றி சொல்கிறீங்கிறாங்க. என் குடும்பம் அவமானப்பட்டு நிற்கும்போது நீங்கள் அதை தாங்கி பிடிச்சிங்க பாருங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறாங்க நந்தினி. நந்தினி இப்போ கூட உன் குடும்பம் என் குடும்பம்னு பிரித்து பேசுகிற பார்த்தியா, உன் குடும்பத்தை நான் எப்போ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டனோ அப்போவே என் குடும்பமாக நினைக்க ஆரம்பிச்சிட்டேங்கிறாங்க சூர்யா. பார் நந்தினி, இந்த சூர்யாவோட மனசு என்றைக்குமே மாறாது, இனிமே இது என் குடும்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு சூர்யா மேலே மதிப்பு மரியாதையும் ரொம்ப பெருமையாகவும் நினைக்கிறாங்க நந்தினி. அப்போ நந்தினி வந்து கையில் மருதாணி வச்சுட்டு இருக்காங்க. என்ன நந்தினி, நாளைக்கு தீபாவளிக்கு அதுக்கு இப்போ கையிலெல்லாம் மருதாணி எல்லாம் பூசிக்குவீங்களாங்கிறாங்க. ஆமாங்க, கையில் மருதாணி வச்சா உடம்புக்கு குளிர்ச்சியாகவும் இருக்குது, கை செவக்கும் பார்க்கறக்கு அழகாக இருக்குங்கிறாங்க. ஓ அப்படியா, அப்படின்னா எனக்கும் வச்சு விடுறியாங்கிறாங்க. அவங்களுக்கும் மருதாணின்னா ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கும் கொடுத்துட்டு வரேங்கிறாங்க. அப்படியா, அப்போ நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவும் பின்னாடியே வராங்க. எல்லாரும் ஹாலில் படுத்துக்கிறத பார்த்துட்டு, இந்தாங்கடி உங்களுக்கெல்லாம் மருதாணி அரைச்சிருக்கேன், எல்லாரும் போட்டுக்கோங்க கொடுக்குறாங்க நந்தினி. அங்கே எல்லாருமே கோலாக்கலமாக எந்திரிச்சு சூர்யாவும் வந்துக்கிறத பார்த்துட்டு, மாமா உங்களுக்கும் மருதாணியா அப்படின்னு கேட்குறாரு ரஞ்சிதாவும் புனிதாவும். ஆமாம், நான் வச்சா செவக்காத, எனக்கும் வச்சு விடுங்கன்னு கேட்டு ஆசையாக உட்காந்துருக்காரு சூர்யா. இதை பாருங்க மாமா, உங்கள் கையில் வச்சிருக்கிற மருதாணி செவக்கலின்னு வச்சுக்கோங்க, அக்கா மேலே பாசம் இல்லைன்னு அர்த்தம், நல்லா செவந்திருக்குதுன்னு வச்சுக்கோங்க, பாசம் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தங்கிறாங்க. இது கேட்ட சூர்யா அப்படியே பிரமிச்சு போயிடுறாங்க. ஐயோ, இப்படி ஒரு டெக்னிக் வேறு இருக்கா, அப்போ நான் நந்தினி மேலே வச்சிருக்கிற பாசத்தை எப்படி உங்களுக்கு வெளிப்படுத்துறது, ஒருவேளை செவக்காம போயிட்டா என்ன செய்யறதுங்கிறாங்க. அப்போ உங்களுக்கு பாசம் இல்லைன்னு அர்த்தங்கிறாங்க. ஐயோ கண்டிப்பாக எனக்கு அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை, நந்தினினா எனக்கு ரொம்ப உயிர், அப்படியெல்லாம் சொல்லாதீங்கடி, அவர் எனக்காக என்ன வேணாலும் செய்வார், எல்லாத்தையும் எனக்காக விட்டு கொடுப்பாரு, நம்ம குடும்பத்துக்காக அவர் எவ்வளவு செஞ்சார் இப்போவே பார்த்தீங்கல்லங்கிறாங்க நந்தினி. ஓஹோ, இப்போவே மாமாவை விட்டு கொடுக்க உனக்கு மனசு இல்லையெல்லாம் அப்படின்னு கேட்கவும் கிண்டலும் கேலியும் அடிச்சிட்டு இருக்காங்க. இதை கேட்ட நந்தினி சூர்யாவை விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா மாமா, எங்க அக்கா உங்க மேல வச்சிருக்கிற பாசம் எங்களுக்கு இப்ப தெரியுதுங்கிறாங்க. ஆனா உங்க அக்கா எல்லாத்துக்கும் மருதாணி வச்சு விட்டு அவளுக்கு கை வலிக்கிறது எனக்கு நல்லா தெரியுது, அதனால நானே எல்லாத்துக்கும் வச்சு விடுறேன்னு சொல்லிட்டு சூர்யா அவங்க கையில இருந்த மருதாணி எல்லாம் எடுத்துட்டு அவங்க வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த புனிதாவும் ரஞ்சிதா அவங்க கிண்டல் அடிக்கிறாங்க. ஓஹோ, எங்க அக்கா மேல உங்களுக்கு பாசம் இல்லை, அதுதான் செவக்காதோன்னு நினைச்சிட்டு நீங்க எடுத்துட்டீங்களாங்கிறாங்க. அதெல்லாம் இல்லடே, நான் வச்சிருப்பேன் பாரு, வச்சதும் செவந்துருச்சா, இதோ உங்க அக்கா மேல இருக்கிற பாசத்தை நான் எப்படி நிரூபிக்க போறேன் பாருன்னு சொல்லிட்டு சூர்யா நந்தினியை ஒட்டு பார்த்துட்டு இருக்காங்க. சார் அப்படி பார்க்காதீங்க, எனக்கு ரொம்ப வெக்கமா கூச்சமா இருக்குங்கிறாங்க. நந்தினி, உன் தங்கச்சிகளுக்கு நான் பாசத்தை புரிய வைக்க வேண்டாமாங்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், எனக்கு புரிஞ்சா போதும் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. சரி சரி, எல்லாத்துக்கும் பட்டாசு வாங்கிட்டு வந்திருக்கேன், வாங்க எல்லாரும் போய் வெடிக்கலாங்கிறாங்க. பட்டாசா இன்னைக்கே வெடிக்கலாமாங்கிறாங்க. ஆமா, இன்னைக்கே ஜாலியா கொண்டாடிட்டு நாளைக்கு உங்க ஊர்ல போய் கொண்டாடிக்கலாம் அப்படின்னு சூர்யா சொன்னதுக்கு அப்புறம் எல்லாரும் ஜாலியா சந்தோஷமா வெளியில போய் குதூகலமா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. பட்டாசெல்லாம் வெடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருமே சுத்தி கொண்டு பலகாரம் போட ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன சத்தமா இருக்கு, ச்சே தூக்கமும் வரல, ஏதோ ஒரு சத்தம் கேட்டுட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சுந்தரவல்லி மாடியிலேருந்து வெளியில வந்து பார்க்குறாங்க. எல்லாரும் சந்தோஷமா பட்டாசு வெடிச்சு முடிச்சதும் அதே பக்கமா அடுப்பை வச்சு ஒரு சட்டியை வச்சு அதில் பலகாரம் யாராருக்கு என்னெல்லாம் பிடிச்சதோ அந்த வகையான பலகாரங்களை எல்லாம் சுட்டு எடுக்கிறாங்க. சுந்தரவல்லி தூக்கம் வராமல் தவிக்கிறாங்க. என்ன வெளியில சத்தமா இருக்கு அப்படின்னு வெளியில வந்து பார்க்குறாங்க. இங்கே எல்லாருமே ஜே ஜேன்னு கலன்னு கொண்டாடிட்டு பேசிட்டு சந்தோஷமா இருக்கிறத பார்த்த சுந்தரவல்லிக்கு வயிறெல்லாம் எரியுது. ச்சே, கூட பிறந்த அக்கா தங்கச்சி இப்படி எல்லாரும் இருக்கும், ஆனால் இவன் பாரு இந்த பிச்சைக்கார குடும்பத்தை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து எல்லாத்தையும் டைனிங் டேபிள்ல உட்கார வச்சு சாப்பிட வச்சு கும்மால மடிச்சிட்டு இருக்கான். இப்ப பத்தாததுக்கு வெளியில கார்டனை நார் அடிச்சுக்கிட்டு இருக்கான். பிச்சைக்கார குடும்பத்தை வெளியில அனுப்பலான்னு எவ்வளவோ கேவலமா பேசி அனுப்பிச்சு பார்த்தாச்சு, அப்பவும் திரும்ப வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டானே, எப்படிதான் இவனை திருத்துறதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க சுந்தரவல்லி. அங்க வந்து மாதவி சொல்றாங்க, அம்மா போச்சுன்னா நாம தான் எங்க ஆளு முக்காட்டை போட்டுக்கிட்டு ஓரமா ஒளிஞ்சு போக வேண்டியதா இருக்கும். பாத்தீங்களா, இந்த மாதிரி இவங்க வந்து பழகிட்டாங்க, சூர்யாவும் இவங்களை தலை மேல தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாட ஆரம்பிச்சிட்டான். இதுவே பழக்கத்துக்கு போயிட்டா இவங்க அடிக்கடி வர ஆரம்பிச்சிருவாங்க, அப்புறம் உரிமையோட இங்க கோர ஆரம்பிச்சிருவாங்கம்மா. இதுக்கப்புறமும் நம்ம சும்மா இருந்தோம், இது சரியில்லை, இந்த சூர்யா ஒருத்தனால நம்ம எல்லாரும் இப்படி அவமானப்பட்டு கொண்டிருக்கும்படி ஆயிப்போயிடுச்சுங்கிறாங்க. மாதவி அசோக் ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறத சுந்தரவல்லி கேட்டுக்கிட்டு, ஆமாண்டி நீ சொல்றதும் சரிதான், இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன்னு அப்படியே பொருன்னு நிற்கிறாங்க சுந்தரவல்லி. அடுத்த நாள் காலையில கல்யாணம், எல்லாத்துக்கும் காப்பி போட்டு ட்ரேல வச்சு எடுத்துக்கிட்டு வராங்க. நந்தினி குடும்பத்தார் எல்லாரும் நந்தினியோட ரூம்ல உட்காந்துருக்காங்க. அப்போ டீ எடுத்துட்டு வரும்போது கல்யாணம் முதல்ல சுந்தரவல்லிக்கு தான் கொடுக்குறாங்க. அப்போ சுந்தரவல்லி கேட்குறாங்க, ஆமா இந்த ட்ரேல இருக்கிற காப்பியெல்லாம் யாருக்குன்னு கேட்குறாங்க. அம்மா நந்தினி குடும்பத்தில் எல்லாரும் வந்திருக்காங்களா, அவங்களுக்கு வச்சு எடுத்துட்டு வந்தேங்கிறாங்க. ஓஹோ, வேலைக்கார குடும்பத்துக்கு டீ எடுத்துட்டு வர, அது கூட ஒன்னா எனக்கும் கொண்டு வந்து டீயை கொடுக்குறியா, பிச்சைக்கார நாய்களுக்கு கொடுக்குற டீயில எனக்கு ஒரு கப்பை கொடுத்துருக்கேன் அப்படித்தானே அப்படின்னு சுந்தரவல்லி கல்யாணத்தை திட்டுனது மட்டும் இல்லாம கையில வச்சிருந்த டீயை கல்யாணத்து மேல வீசிடுறாங்க. சுந்தரவல்லி கையில வச்சிருந்த காப்பியை கல்யாண முகத்துல அப்படியே வீசி ஊத்துறாங்க. சுடு காப்பி பட்டதும் அப்படியே அலறி துடிக்கிறாங்க. கல்யாணம் இதை பெருசு பண்ணக்கூடாது, நம்ம பாட்டுக்கு
பேசாமல் அமைதியாக போயிடலாம். சொன்னால் பிரச்சனை பெருசாக நினச்சிக்கிட்டு கல்யாணம் அங்கேருந்து அம்மா எனக்கு முடியல, சமையல் வேலையை நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இதை கேட்ட நந்தினி என்ன நடந்ததுன்னு கேட்குறாங்க. நடந்த விஷயத்த சொன்னதும் நந்தினி வருத்தப்படுறாங்கம்மா, நாங்கள் எல்லாரும் கிளம்புறோம், இதுக்கப்புறமா இருந்தால் பிரச்சனை ஆகிடும், இது வரைக்கும் இருந்ததே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு சிங்காரம் அங்கேருந்து கிளம்புறாங்க. எல்லாரும் கிளம்பி போகும்போது அருணாச்சலத்துக்கிட்ட வந்து சொல்கிறாங்க சிங்காரம், நாங்களும் வந்து சந்தோஷமா இருந்துட்டோம், சரிங்க ஐயா, தலை தீபாவளிக்கு பொண்ணையும் மாப்பிள்ளையும் அனுப்பி வைங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. சார் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சூர்யாவை கூப்பிடும்போது சூர்யா சொல்கிறாங்க, இதை பார் புனிதா ரஞ்சிதா 2 பேத்துக்கு ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க, நான் உங்கள் அக்காவோட புருஷன், நீங்கள் 2 பேரும் என்ன மாமான்னு தான் கூப்பிடணுங்கிறாங்க. சரிங்க மாமா, இனிமே அப்படியே கூப்பிடுறோம், சரி நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாரும் கிளம்புறாங்க. எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த சுந்தரவலிக்கு வயிறெல்லாம் எரியுது, முகத்தில் அப்படியே தீப்பொறி பறக்கிற மாதிரி அவ்வளவு கோவத்தில் கொண்டிருக்காங்க. நந்தினி நானும் ஆஃபீஸ் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு சூர்யா கிளம்பி போகிறாங்க. வரதுக்கு லேட் ஆனதும் நந்தினியோட மனசு பதறிடுது. சூர்யா வந்ததும் களைப்போட அப்படியே பெட்டில் படுத்திருக்காங்க. அதை பார்த்த நந்தினி ஓடி வந்ததும் அவங்க கால் சுவை கழட்டி விடுறாங்க. எனக்காக இந்த வீட்டில் எவ்வளோ மரியாதையும் சப்போர்ட்டும் பண்ணுறீங்க, இனிமேல் உங்களுக்காகவே நான் வாழ போறேன்னு சுந்தரவலியை எதிர்த்து நிற்கிறாங்க நந்தினி.